அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொகுதி வாரியாக நடைபெறும் தேமுதிக ஆலோசனை கூட்டத்தில் பிரேமலதாவிடம் தேமுதிக நிர்வாகிகள் 40 தொகுதிகளை கேட்குமாறு வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ் வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா வணக்கம். தேமுதிகவினுடைய அந்த கட்சியை பலப்படுத்துவதற்கும் தேர்தலுக்கு தயார்படுத்துவதற்கும் வசதியாக ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளும் அழைத்து அந்த கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்றும் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். அந்த மாவட்டத்தில் தேமுதிகவினுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது எது, என்ன செய்தால் அங்கு தேமுதிக மீண்டும் பலமாகும் என்று கட்சியினுடைய தலைமை கழக நிர்வாகிகள், அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர், பொருளாளர் உள்ளிட்டோரெல்லாம் கருத்து கேட்டு அதற்கேற்ப ஆலோசனைகளையும் வழங்கி வருகிறார்கள். அதில் பல நிர்வாகிகள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த முறை நாம் குறைந்தது 40 தொகுதிகளை கூட்டணியிடம் கேட்டு பெற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு யார் சரியான ஒத்துழைப்பு கொடுக்கிறார்களோ அந்த கட்சியுடன் கூட்டணி வைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதிமுக கூட்டணியில் கடந்த முறை சரியாக ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்றும் பல நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தேமுதிக சார்பில் தொலைக்காட்சி இருந்தது, அது மீண்டும் தொடங்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நிர்வாகிகளுக்கு செலவுக்கு பணம் போதுமானதாக இல்லை, எனவே தலைமை கழகத்திலிருந்தே பணம் கொடுத்தால் எங்களுக்கு பேருதவியாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் தொடர்ந்து 6 மாதத்திற்கு ஒரு முறையாவது தொடர்ந்து பல்வேறு சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ள வேண்டும், கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த முறை நாம் முன்பு போல, அதாவது 2011 எப்படி அதிமுக கூட்டணியிலே 41 இடங்களை பெற்று நாம் கூட்டணி வைத்தோமோ அதுபோல நமக்கு சாதகமான தொகுதிகள் எது என கண்டறிந்து அவற்றில் முன்கூட்டியே பலப்படுத்தி அந்த தொகுதிகளை நாம் கேட்டு பெற வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் கடந்த கால கூட்டணிகளுடைய ஒத்துழைப்பு என்பது சரியாக கிடைக்கவில்லை, நம்மை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்களே தவிர நாம் நிற்கக்கூடிய தொகுதிகளில் அந்த கட்சிகளுடைய வாக்குகள் நமக்கு கிடைப்பதில்லை. சில நிர்வாகிகள் வெளிப்படையாக சுட்டி காண்பித்திருக்கிறார்கள், அதிமுகவிற்கு நாம் உயிரை கொடுத்து வேலை பார்க்கிறோம், ஆனால் அதிமுகவினர் பல தொகுதிகளில் நமக்கு அவ்வாறு பதிலுக்கு அவர்கள் வேலை பார்க்கவில்லை. அப்படி வேலை பார்த்திருந்தால் நமக்கு கடந்த முறை நல்ல வெற்றி கிடைத்திருக்கும், நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட நமக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை என்றும் பல்வேறு மாவட்டங்களை சார்ந்தவர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றார்கள். எனவே கட்சியை பலப்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் தேர்தல் செலவுக்கு தேவையான பண உதவியும் செய்ய வேண்டும் என நிர்வாகிகள் வலியுறுத்தி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.